ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்பு அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு இது ரெண்டுத்தையும் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இது செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பில் பாதி அரை கப்பளவு நான் கம்பு எடுத்துக்கிறேன். பாதி கப்பளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி நான் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். நான் காலையில் செய்யணுன்றதுக்காக நான் நைட்டே ஊற வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த கம்பும் பச்சைப்பயிரும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ காலையில் நான் எடுத்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 பூண்டை தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சியை நல்லா துருவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு துவையல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு இப்போ நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு, ஒரு சுண்டைக்காய் சைஸ் அளவுக்கு சின்னதாக புளி எடுத்து நான் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சில்லு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தில் பெரிய வெங்காயம் அதில் பாதி அளவு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, 2 காஞ்ச மிளகா, 2 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இல்லை சாரி அந்த புளி, இதையும் நம்ம சேர்த்து நம்ம ஒரு ஓட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு தாளிப்புலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த துவையல் சூப்பராக இருக்கும். நீங்கள் பழைய சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சுட சுட சாதத்தில் கூட நீங்கள் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குக்கரில் 4 விசில் விட்டு அந்த ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இதை நீங்கள் மத்து இருந்ததுனாலும் கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் தயிர் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி. இந்த துவையலோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த கஞ்சி காலையில் நேரத்தில் 1 டம்ளர் குடிச்சிங்கனாலே நீங்கள் வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும். நான் இதில் தயிர் கூட சேர்க்கல, அப்படியே தான் குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.